ராஜினாமா செய்த மாநிலங்களுக்கு விரைவில் புது ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார். சென்னை நகரில் இளம் பெண்களை தொடர்ந்து கடத்தி வரும் மன்மதன் நேற்றிரவு மீண்டும் ஒரு பெண்ணை கடத்தி சென்றுள்ளான். கொட்டிவாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் சிவஞானத்தின் மகள் ஷில்பா இது பற்றி சிவஞானம் காவல்துறையில் புகார் செய்துள்ளார். இளம் பெண்களை தொடர்ந்து கடத்தி வரும் மன்மதனே இக்கடத்தலிலும் ஈடுபட்டிருக்க கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அப்ப நீ சொல்றது பார்த்தா அவன் தான் மன்மதன். சி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நேத்து நைட் அவனோட பைக்ல பார்த்த அதே பொண்ணை காணும்னு டிவி நியூஸ் சொல்லிருக்காங்க. நல்லா பார்த்த இல்ல, அதே பொண்ணு தானே? மதன்கிற பேரை மன்மதன் மாத்திக்கிட்டு பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு இருக்கான். போலீஸ் தேடிட்டு இருக்கிற பெரிய குற்றவாளிடி அவன். அவனை நீ அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க. இதை நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிதான் ஆகணும். இல்ல வேண்டாம், கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பாவி எத்தனை பொண்ணுங்களை கடத்திருக்கான். அடுத்தது உன்னையும் கடத்துவான். அதுக்காக தானே உன் கூட பழகிட்டு இருக்கா. அவனை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றது தப்பே இல்ல. எங்க போயிருக்கோம் இந்த லூசு? காணுமே. Hey, did you see Maithili today? Oh no, she hasn't come to the college. Oh. Round up! Arrest him! Don't move. Take it. Sir, நான் ஒண்ணும் பண்ணல சார். தியேட்டர்ல உன்னை பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். வாடா. சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். எக்ஸ்கியூஸ் சார். சார் சொல்லுங்க சார், நான் என்ன சார் பண்ணேன்? சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? சார் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? சார் ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்க சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். என்ன எதுக்கு? சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க கேளுங்க சார். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் சொல்றது கேளுங்க சார். எக்ஸ்கியூஸ் சார். இவன் தானே? Thanks. Get it. Get it, I say. Adiya. சென்னையில் இளம் பெண்களை கடத்தி தொடர்ந்து கைவரிசையை காட்டி வந்த மன்மதன் இன்று போலீசாரிடம் சிக்கினார். அடையாறில் உள்ள இசைக்கல்லூரியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் சுற்றி வளைத்து அவனை கைது செய்தனர். பிடிப்பட்ட மன்மதன் அந்த இசைக்கல்லூரியிலேயே படித்து வந்தவன் என்ற புதிய தகவலும் அம்பலமாகியுள்ளது. மன்மதனை தற்போது ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது.